வணக்கம். இரும்பை போன்ற மன உறுதி கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான இறைவனின் முன்னோட்டம் இது. சமீப காலமாக உங்கள் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத பயம், இரவு நேரங்களில் தூக்கமின்மை அல்லது ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்ற உணர்வு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு இரகசிய செய்தியை வழங்கப் போகிறார். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். அந்த இரகசியம் என்ன என்பதை பார்க்கலாமா? வாருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதமே சனி பகவான் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த 7 ஆண்டுகளாக நீடித்த 7.5 சனியின் பிடி முழுமையாக விலகிவிட்டது. 3ஆம் இடத்து சனி என்பது உங்களை பயமுறுத்த வரவில்லை. உங்கள் தடைகளை தகர்த்து உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லவே வந்திருக்கிறார். இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக பணிந்து சென்ற காலங்கள் மறைந்தன. இனி உங்கள் செல்வாக்கு உயரும் காலம் இது. சத்துரு சம்ஹார யோகத்தால் உங்கள் எதிரிகள் தானாகவே விலகிப் போவார்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. அவர் உங்களுடன் பிறந்த சகோதரியாகவோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு பெண் தெய்வமாகவோ இருக்கலாம். அந்த பெண் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்கி தெளிவான வழியை காட்டும். திருமண யோகத்தை பொறுத்தவரை குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருவதால் திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். உங்கள் அன்பு உண்மையானது என்பதற்கான அங்கீகாரம் இந்த ஆண்டு கிடைக்கும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை: நண்பர்கள் போல நடித்துக்கொண்டு உங்களை வீழ்த்தத் துடிக்கும் துரோகிகளை 3ஆம் இடத்து சனி இப்போது உங்கள் கண்முன்னே தோற்கச் செய்வார். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வையால் வருமானம் உயரும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய பதவி மற்றும் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே இருந்த இடைவெளி குறைந்து அந்யோன்யம் கூடும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு மற்றும் எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. 7.5 சனி முடிந்ததால் உடல் ரீதியான சோர்வு நீங்கி புது தெம்பு பிறக்கும். மகர ராசிக்கான விசேஷ பரிகாரங்கள்: ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்கள் தடைகளை நீக்கும். மந்திர ஜெபம். தினமும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் அமைதியை பெருக்கும். தர்மம். சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதும் சனியின் முழு ஆசியை பெற்றுத்தரும். கல்வியுதவி. ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்குப் பிறகு வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். நீங்கள் ஜெயிக்கப் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்களே. மகர ராசி நேயர்களே, இதுவரை நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் ஒவ்வொன்றும் உங்களை ஒரு மகா மனிதராக மாற்றியுள்ளது. அந்த பெண் காட்டும் நுணுக்கங்களை பின்பற்றினால் பல நஷ்டங்களிலிருந்து மீளலாம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் கடும் உழைப்பு உங்களிடம் உள்ளது. இறை நம்பிக்கையுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.
வணக்கம். வாழ்க வளமுடன்.